வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் ப்ரிப்போசிஷன் எழுதுறதுல என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றிய தொடர் பார்த்துட்ருக்கோம். இது 14வது அத்தியாயம். இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். பிளேஸ்னால் ஒரு இடத்தை குறிக்கிறது, ரைட்டா? அதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது இன் ஃப்ரண்ட் ஆஃப் அண்ட் நெக்ஸ்ட் டு பார்க்க போகிறோம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு என்ன இருக்குது? இன் இருக்குது, ஆஃப் இருக்குது. இதில் ரெண்டு ப்ரிப்போசிஷன் சேர்ந்து இருக்குது இல்லையா? இதை காம்போசிட் ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. காம்போசிட் ப்ரிப்போசிஷன், ரைட்டா? நெக்ஸ்ட் டு இதுலேயே ரெண்டு ப்ரிப்போசிஷன் இருக்குது, இதையும் காம்போசிட் ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. இதை எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பெரும்பாலும் இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா என்ன? ஒருத்தருக்கு நேர முன்னால் இருந்தாங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப், ரைட்டா? இந்த பொண்ணு என்ன பண்ணுறா? அந்த பாக்ஸுக்கு முன்னாடி நேர நிற்கிறா இல்லையா? முன்னாடி நிற்கிறா, நேர இல்லை முன்னாடி. உங்களுக்கு முன்னாடி சைடில் இருந்தாலும் சரி, நேர உங்களுக்கு முன்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இது பண்ணலாம். த கேர்ள் இஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாக்ஸ். த கேர்ள் இஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாக்ஸ். இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா நேர முன்னால். இந்த கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க? த கேர்ள்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டோர். அவங்க டோரில் பெல் அடிச்சுட்டு நிற்கிறாங்க இல்லையா? தீஸ் கேர்ள்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டோர். தி கேர்ள்ஸ்ன்னு போட்டாலும் சரி, தீஸ் கேர்ள்ஸ்ன்னு போட்டாலும் ரெண்டு ஒன்று தான், புரியுதா? இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இப்போ இது என்னது? நெக்ஸ்ட் டு, அடுத்து, ரைட்டா? அந்த ஒரு பால் என்ன இருக்குது? அந்த பாக்ஸுக்கு அடுத்து இருக்குது. இது எப்படி சொல்லுவோம்? The ball is next to the box அப்படின்னு சொல்லுவோம். The ball is next to the box. இப்படி தான் இது கம்பைன்ட் ப்ரிப்போசிஷன் வரும். காம்போசிட் ப்ரிப்போசிஷன் ஒரு கம்பைன்ட் ப்ரிப்போசிஷன். அடுத்த ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இது என்னது அப்படின்னா, இது ஒரு க்யூவில் நிற்கிறாங்க எல்லாரும், ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் அடுத்தடுத்து நிற்கிறாங்க இல்லையா? அடுத்து அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டு அப்படின்னு சொல்லுவோம். ஆல் ஆர் வெயிட்டிங் நெக்ஸ்ட் டு த லேடி இன் ஃபோன். முன்னாடி இருக்க லேடி என்ன பண்ணுறாங்க? ஃபோனில் எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு பின்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் இப்போ சொல்லுவோம் இல்லையா? ஒரு க்யூவில் நிற்கிறீங்க, ஜென்ரலாக சொல்லுங்கள், ஐ ஆம் நெக்ஸ்ட் டு யூ அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு அடுத்து நான் தான் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஐ ஆம் நெக்ஸ்ட் டு யூ இன் த கியூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட்டும் இன் ஃப்ரண்ட் ஆஃபும் யூஸ் ஆகும். இது ரொம்ப சிம்பிள் தான். மேலும் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து அன்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் நண்பர் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நம்ம சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.